மாநிலத்தில் உற்பத்தி கம்மி, அழிவு கூடுதல். இன்னைக்கு ஆடு மாடு வளர்க்குறதுக்கு ஆள் கிடையாது. படிக்கிற பிள்ளைகளுக்கு போய் பொண்ணு கேட்டு போனால் பொண்ணு கொடுக்குறாங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க பொண்ணு கேட்டு போனால் ஐயா என் பிள்ளை சாணி ஆடுறதுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை. என் பிள்ளை வந்து படிச்சிருக்கு, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ப்ரே பண்ணி தான் சாப்பிடும். குழாயில் வர தண்ணியை குடிக்காது, மினரல் வாட்டர் கேட்கும். நாங்கள் ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதனால விலைவாசி கூடிக்கே போகுது. ஆடு மேய்க்கிறவனுக்கு பொண்ணு கிடைக்காது, மாடு மேய்க்கிறவனுக்கு பொண்ணு கிடைக்காது. வேற எப்படி பால் சாப்பிடுவாங்க, எப்படி லெக் பீஸ் போட்டு பிரியாணி போட்டு சாப்பிடுவாங்கன்றது. மட்டன் பிரியாணி இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆடு உற்பத்தி கம்மி. இப்போ அண்டை மாநிலத்திலிருந்து இங்க ஆடு வருது. அண்டை மாநிலத்திலிருந்து இங்க ஆடு வருது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், பம்பாயி, மகாராஷ்டிரா, இப்படி பல மாநிலத்திலிருந்து ஆடு இங்க வருது. ஆடு மாடு நாட்டு ஆடுகள் இல்லை, டேஸ்ட் கிடைக்காது. பண்ருட்டி மாதிரி சாப்பிட்டு நம்ம சாப்பிட்றது உணவு பூரா இன்னைக்கு விஷத்தை சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போனா உனக்கு எல்லாமே இருக்குன்றான். எல்லா நோயும் இருக்கு, ஆடு சாப்பிடாதுன்றான். ஆனால் ஆடு சாப்பிடாம இருக்க முடியாது, அவனுக்கு மோட்ரு ஓடாது. ஆடு சாப்பிடாம இருந்தா பிள்ளைகளை கலாங்காய்ச்சி முடிச்செல்லாம் பழைக்க முடியாது. இன்னைக்கு விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. விவசாய நிலங்கள்லாம் பிளாட்டு போட்டு வித்துட்டு அவனு பிராந்தி கடையில் போய் பிளாட்டாகி கிடைக்கும். இப்போ இருக்கிற பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்ட்டு ஒரு சூட்டு, ஒரு பைக்கு, ஒரு செல்ஃபோனு, அவன் போய் மாட்டுக்கு தோப்பில் பிராந்தி பாட்டில் வாங்கி சாப்பிட்டு ஒரு சாய் வாரான், நல்லா கஞ்சா போட்டு இழுக்கிறான். அவன் கடைசியில் எப்படி தாய் தகப்பனை வணங்கி வாரான்னு சொன்னால், யமனை வென்ற எருமமாடு துணை, கடவுளை வென்ற காளமாடு துணை, எனக்கு பால் கொடுத்து வளர்த்த பசுமாடு துணை, பால் கொடுத்து வளர்த்த பசுமாடு துணை, தாய் தகப்பின் துணை என்று வாழ வரல. கடைசியில அவன் கடைசி கட்ட எங்க பாரு, எனக்கு போதை கொடுத்த டாஸ்மார்க் துணை என்று